ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vpsamayalarai. இன்றைக்கி நம்ம கீரை கடையல் பண்ண போகிறோம். இது வந்து லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் கீரை வந்துட்டு எங்களோட மாடி தோட்டத்தில் வந்தது. எங்கள் மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்துருப்பேன். இந்த கீரையை வந்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த கடையல் வந்துட்டு துவரம் பருப்புலையும் பண்ணலாம், நம்ம பாசி பருப்புலையும் பண்ணலாம். நான் வந்து துவரம் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். பருப்பு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்போடையே சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு கீரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா தண்ணி நிறையா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கீரை பருப்புலாம் வேகும்போதே இதோடையே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் தெரிகிற மாதிரி இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வேக விட்டுருங்க. இதை வந்துட்டு நமக்கு வெந்ததுக்கப்புறமா தாளிப்பு பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பாருங்கள், நான் வந்து 2 தக்காளி, ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்துட்டுருக்கு கீரை. அதை வெந்த கீரையை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து இந்த பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கீரை கடையலுக்கெலாம் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்தும் போது வந்துட்டு இந்த கடையலுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்து கீரையோடு சேர்த்து நல்லா இது போல் கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா நம்மளோட லைன் கீரை கடையல் வந்துட்டு தயாராகிடும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம், லைன் கீரை கடையல், தக்காளி ரசம், சூப்பரான சாப்பாடு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி